Hi friends, welcome to Sam Views. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா BGP கோல்டன் பீச்ல அங்க வந்து ஒரு 8 feet தோசை. அது வந்து ஒரு எவ்வளவு செகண்ட்ஸ் மினிட்ஸ்னு சொல்ல, இது வரைக்கும் யார் கம்மியா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 10,000 rupees கேஷ் பிரைஸ் தான். அது இல்லாம நம்ம பே பண்ற 2,000 ரீஃபண்ட் பண்ணிடுறாங்களா, பிளஸ் தோசை ஃப்ரீ. சரியா, தோசை ஃப்ரீ. ஓகேவா? இப்போ நாங்கள் அந்த சேலஞ்சுக்காக போயிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக வந்து 4 பேர் சாப்பிடலாம் தோசை. ஓகேவா? இங்கே பாருங்க, நம்பர் 1, நம்பர் 2, அப்புறம் யாருமா காட்டுமா, நம்பர் 3 அந்த பார்ட்டிசிபேட் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் காட்டுங்க, கைக்கு தூங்க. இவங்கதான் தோசை ஸ்போர்ட்ஸ் மேன். ஓகேவா? மற்றவங்க 2 பேரும் ஆடியன்ஸ், ஒருத்தர் கேமராமேன் அதில். ஓகேவா? இவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். எல்லாம் சேர்ந்து இப்போ தோசை பிரித்து வேக போகிறோம். 8 feet தோசை. ஓகேவா? அங்கே போயிட்டு தோசை எப்படி இருக்கு, என்ன நிலவரன்றது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க, ரீச் ஆயிட்டோம். பார்ப்போம், சேலஞ்ச் உள்ள போய் பார்ப்போம். வாங்க. உள்ள போகிறோம். அண்ணாச்சி கிச்சன் கேட்டர்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் 8 feet தோசை. உள்ள போகிறோம். போங்க போங்க, லைன் உள்ள போங்க. கண்டிஷன் படிங்க. இங்க பாருங்க, இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த தோசை எவ்வளோ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்காங்க பாருங்க. ஒருத்தர் 17 minutes, 14, 23, 32, 15 மினிட்ஸ், இந்தமாரி இவ்வளோ மினிட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. செகண்ட்ஸு நம்ம எந்த செகண்ட்ஸ் அடிக்கிறோன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறோமான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, 8 feet தோசை வந்து ஊற்றுறாங்க. எயிட் ஃபீட் தோசை. அந்த 8 feet தோசையை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். 2 பெரிய தோசை ஊற்றிட்டு அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 தோசையை கனெக்ட் பண்ணுறாங்க. இது அநேகமாக ஒரு 4 feet வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 4 to 6 feet. பாருங்க, கடவுள் தான் ஜெயிக்க வைக்கணும். இவ்வளோ பெரிய தோசை வின்னர் ஆகணும் மக்களே. பாருங்க,
எதுனா ஓகே தான். கீ போட ஓகே தான். கீ போடு கீயே போடுங்க. அந்த ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி வச்சுடு. கீ ஊற்றுறாங்க. கீ ரோஸ்ட்டு 8 feet கீ ரோஸ்ட். பாருங்க 8 feet கீ ரோஸ்ட். 8 feet கீ ரோஸ்ட் சேலஞ்ச். 4 பேர் சாப்பிட போகிறோம். எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸாக சாப்பிட போகிறோன்றது தான் சேலஞ்ச். நிறைய பேர் சாப்பிட்டு எழுதியிருக்காங்க போர்டில், பார்ப்போம். டைமிங் போறீங்களா? கீ போடுறாங்க. நல்லா கீ ரோஸ்ட். பாருங்க 8 feet கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேடுண்ணா பேடு. நீ இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் எடுக்க தான் முக்கியம் இதில். பாருங்க கீ ரோஸ்ட் வேற லெவலில் முருன்னு ரெடி ஆகுது. சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க. நல்லா நெய்யை தடவி. இவங்க தான் செஃப்பு. இதை பாருங்க, இவங்க ஒரு செஃப்பு. ஹாய் சொல்லுங்க. பாருங்க பாருங்க. வா, இதுதான் முக்கியம். மடிச்சு அதில் வைப்பாங்க. மடிச்சு அதில் வைப்பாங்க. அதுதான் வந்து நீ ஃபுல் வீடியோ எடுக்கணும். அப்படி திரி போட்டு வைப்பாங்க. இங்க பாருங்க சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆன் பண்ணிட்டியா? பாருங்க ரெண்டாவது ரோலு. வா, செம்ம ஜீரோ. பாருங்க வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. 8 feet கீ ரோஸ்ட்டு. 8 feet கீ ரோஸ்ட் போகுது. இப்போ 2 பேர் சேர்த்து போகிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பாப்பா மூவ் பண்ண சொல்லிட்டு பாப்பாலாம்.
பேக்ல வாங்க, எல்லாம் பேக்ல வாங்க.
டீம். ஆமாம், உங்கள் ரெக்கார்டு யாரும் அடிக்க முடியாது, 8 minutes அடிக்க முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னோட லாஸ்டா இல்ல நாளைக்கு? இன்னோட லாஸ்ட். நம்ம லாஸ்ட் வீக் பாப்பா. தெரியல யாரும் வந்தாங்கன்னா யாராவது நைட்டுக்குள்ள வல்லவனுக்கும் புல்லு ஆயிடும். செகண்ட் இது எஸ்சி எஸ்சி கேட்டு போயிடு முதல்ல. எவ்வளவு சொன்னாங்க? என்ன இருக்கு? ஓகே. என்ன சாதனை போடுறாங்க? ஓகே. சைன் போடுறது படாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் நியூஸ். நம்ம வந்து இந்த சீஃப் கெஸ்ட் நம்மளோட கிரேட் சார் பிஜிபி ராஜாதாஸ் இவர் சில விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணுவார், கேட்போம். வணக்கம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இன்றைக்கி உண்மையிலேயே. அதாவது நம்ம பிஜிபி அண்ணாச்சி கிச்சனில் வந்து தோசை காம்படிஷன். இந்த காம்படிஷனுக்கு 4 பேர் அலௌடு. 4 பேர் சேர்ந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்களோ, யார் ஃபஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. நிறைய பேர் இல்லை போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இப்போ இன்றைக்கி தான் நேரடியாக நான் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. நம்முடைய டீம் சாம் நியூஸ் டீம் பார்த்தா எனக்கே ஒன்று புரியல. நமக்கு உள்ள போயிட்டுருக்கு, ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ரெக்கார்ட் பிரேக் உண்மையிலே. ஏன்னா மற்றவங்க வந்து 15 minutes, 17 minutes, 20 minutes, 32 minutes இருக்காங்க. இந்த டீம் என்னன்னு தெரில, 8 minutes 45 seconds. ஆச்சரியமாக இருக்குது. நல்ல ஸ்பீடு, அந்த அளவுக்கு நல்ல ஒரு போட்டி உணவோட ரொம்ப ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. வேறு சிரிச்சிட்டு சாப்பிட்றாங்க. அதில் ஒருத்தர் ஓகே சிவா அவர் தான் பண்ண தள்ள அடிக்கிறார் போய்ட்டு சாப்பிடும்போது இன்னும் உள்ளே போகணுமா இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெய்லி ஒரு இன்னும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துவதில். ஸோ இந்த 10,000 ப்ரைஸ் நான் நினைக்கிறேன் கட்டாயம் அப்படி சார் நினைக்கிறேன். இன்னும் நைட் டைம் வந்துருக்கு, வேகன்சி. பட் ஒன்ஸ் வந்து இதில் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டுமாரோ கால் எதர் டைமோ இல்லை சிவாவை கூப்பிட்டு நம்ம வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்துருவோம். இது மாதிரி நீங்கள் வந்து எவ்ரி டைம் போட்டி நடத்துவோம். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் நீங்கள் இந்த ஸ்பீடாக போனால் இன்னும் போக போக இன்னும் ஒரு ஒன்று இன்ட்ரூவாக நிறையா வைக்கலாம். டிஃப்ரெண்ட்டான காம்படிஷன்லாம் வச்சு 2 நாளைக்கு நீங்கள் சாப்பிடாம ரிலாக்ஸாக இருக்கும். 2 நாளும் சேர்த்து சாப்பிட்டோம். வெரி குட். காட் பிளஸ் யூ ஆல். பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த சர்க்கார்லயே நீங்க வந்து இடம் பெறணும் நான் வேண்டிக்கிறேன். ஓகே பிரதர், உங்க பேரு? சிவா. இதுக்கு முன்னாடி தோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லை சார், ரைட்டாக இருந்தது மாசமா அண்ணா கூப்பிட்டாரு இன்னைக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்க. எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே, டேஸ்ட் சூப்பரா தான் அப்படியே சாப்பிட்டீங்க. ஓகே பிரதர், உங்க பேரு? சாம். சூப்பர் சாம். இதுக்கு முன்னாடி தோசை காம்படிஷன் கலந்துருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்க. ஓகே, உங்க பேருக்கா? சுபா. சாந்தமா இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே, உங்க பேரு? ராஜேஷ். ஓகே, இவங்க 4 பேருக்குமே நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுத்துடலாம். சோ ராஜா சார் வந்து அனைவருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸு. முக்கியமாக வந்து நம்மளுடைய 4 பேர் நேற்று இந்த காம்படிஷனில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கே பயமாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு அடித்து சாப்பிட்றாங்க. அதுவும் இந்த அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி இவருக்கு வந்து கொஞ்சம் இறங்கல சாப்பாடு, தோசை உள்ளே போகல, தலையில் அடித்து சாப்பிட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்களோட சிஸ்டர், இவங்களோட ப்ரேயர் தான் முக்கியம். ஸோ நல்லா அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹானர் தெம் and giving us cash award. Thank you so much. Love you all. Thank you so much. Actually இது ஃபர்ஸ்ட் ட்ரை எங்க ஃபேமிலியில். நாங்கள் எவ்ரி இயர் பார்ப்போம், அண்ணா சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த முறை ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட் ஆளாக என்ன கூப்பிட்டாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் எனக்கு அதை சாப்பிடலாம் வர்த்து நான் கிடையாது. பட் என்கரேஜ் பண்ணுறேன், போகலாம். சடன் பிளான் தான். சரி, நாங்கள் நினச்சோம் நம்ம தான் லோவஸ்ட் டைம், நம்ம ரொம்ப டைம் எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். பயந்துகிட்டே வந்தோம். டைமிங்லாம் பார்த்தோம், 27, 22, 14 மினிட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் டார்கெட் பண்ணோம் ஒரு 10 மினிட்ஸாவது சாப்பிட்டு முடிச்சிருவோமா அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு நைட்டெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே
ஆக்சுவலி இந்த டீம் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோங்க ப்ரேரிமா கிட்டெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ப்ரேயர் டே நீங்கள் போறீங்களா அந்த எல்லாம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் சிரித்தோம், ஐயோ இது கூட ப்ரேயரா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே என் சிஸ்டர் சொல்லிட்டான், அம்மா நாங்கள் வின் பண்ணிட்டா உனக்கு வந்து காணிக்க கொடுத்துருவோம், பொருத்தனை பண்ணிக்கோ அப்படின்னா. நான் சொன்னேன் இந்த கேம்க்கே இப்படியா, ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி இதுக்கு ப்ரே பண்ணிச்சு வந்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர்லாம் இதோட நான் பெஸ்ட்டாக பண்ண நினைக்கிறோம். எங்கள் டீம் இதை விட நான் நல்லா பண்ணணும் நெக்ஸ்ட் இயர். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் சார், இதேமாரி நிறைய க்ரியேட்டிவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். நாங்கள் டீம் ஃபுல்லாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே, நம்ம பிஜிபி ஹெரிட்டேஜில் நிறைய வென்யூஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி உள்ள வெட்டிங்கோ இல்லை நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டு எதுனாலும் எனி ஹாப்பி அக்கேஷன் நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம். இங்கே டெஃபினெட்லி லவ் இட், ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் வரணும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். நல்ல அருமையான உணவு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ. ஒன்று ஆமாம், சாம் நியூஸ் சேனல் வச்சுருக்காரு ஒரு யூடியூப்பில். ஸோ அதுலேயே நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த தோசை காம்படிஷன் அதில் இருக்கும். நாங்கள் எப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டும் தேவை எங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ வந்து ராஜா சார் வந்து கிஃப்ட்டை வந்து அந்த டீம் கொடுக்குறாரு. ஸோ வேடிக்கை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்கு. நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துடலாமா? நல்ல ஒரு மனதை கைத்தறி கொடுத்துருங்க.